தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். திருப்பாடல்கள் அதிகாரம் 128 இறை திருவசனம் 2. அன்பின் பரலோக தந்தையே எம் இறைவா, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை வணங்குகின்றோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி என பாதுகாத்த உமது கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். இந்த புதிய மாதத்தை உமது கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். இதோ இந்த திருநாளிலே எங்களுடைய திரு அவையானது ஆண்டவரே அப்பா, தொழிலாளர்கள் தினத்தை கொண்டாடி மகிழ்கின்றோம். தொழிலாளரான புனித யோசேப்பு அவர்களின் நினைவு நாளை கொண்டாடி மகிழ்கின்ற இந்த வேளையிலே இதோ உம் பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். உமது ஆசீர்வாதத்தை நாடி வந்திருக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வாதம் செய்தள்ளும். உமது பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உமது கருணை கண்களை திருப்பியருளும். உமது வார்த்தையை நினைவு கூர்ந்தருளும். உம்முடைய வார்த்தையானது சொல்கின்றது, ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனித்தரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆண்டவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பர். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உன் வாழ்நாள் எல்லாம் நீ எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரேலுக்கு நலம் உண்டாவதாக. இந்த வாக்குத்தத்தத்தை உன் பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே நிறைவேற்றி தந்தருளும். இந்த மாதம் முழுவதிலும் அவர்களுக்கு துணை நின்றருளும். ராஜா, உமது கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் நீ எங்களுக்கு துணை செய்தருளும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தந்தருளும். இதோ கருவுட்டு இருக்கிற தாய்மார்களின் குழந்தைகளை கருகளை நீர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே அப்பா, இதோ இந்த வேளையிலே இளையோர்களை ஆசீர்வதித்தருளும். அவர்களை ஞானத்தினால் நிரப்பிரளும். அவர்கள் போகையிலும் வருகையிலும் நீர் பாதுகாப்பாய் இருந்தருளும். அப்பா, இதோ இந்த வேளையிலே அல்லும் பகலும் உழைத்து கொண்டிருக்கின்ற தன்னுடைய குடும்பத்திற்காக உழைத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் படுகின்ற வேதனை நீர் அறிந்திருக்கின்றீர். அப்பா, நீர் அவர்களுக்கு துணை செய்தருளும். அவர்களின் அப்பா கையின் வேலையை நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் உழைக்கின்ற உழைப்பை அவர்கள் ஆண்டவரை அனுபவிக்க நீ கிருபை செய்தலும். அவற்றின் கனியை தன் குடும்பங்கள் அப்பா உணர நீர் கிருபை செய்தலும். ராஜா அப்பா, அநேக குடும்பங்களில் தங்களுடைய பசியினால் பட்டினியினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பங்களை நினைவுபடுத்தி பார்க்கின்றோம். எவ்வளவு உழைத்தாலும் கடன்காரர்களுக்கும் தன்னுடைய வாதையினால் துன்பத்தினால் தன்னுடைய உடல் உள்ள சுகமின்றி தவிப்பதினால் ஆண்டவரே அவற்றை இழந்து போகின்ற குடும்பங்களும் உண்டு. அவைகளை நாங்கள் நினைவுபடுத்தி பார்க்கின்றோம். இதோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உமது கரங்களில் ஏறெடுக்கின்றோம். பிள்ளைகளின் கனிகளை கையின் வேலையை நீர் ஆசீர்வதித்து அந்த வேலையின் கனியை தான் உண்ணும்படியாக நீர் நிறைவு தந்தருளும். ராஜா, ஒப்பு கொடுக்கின்றோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு துணை நின்றருளும். நாங்கள் போகையிலும் வருகையிலும் எங்களுக்கு துணை செய்தருளும். எங்களுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் தந்து இந்நாள் வரை பாதுகாத்தி இதோ வர இருக்கிற நாட்களிலும் பாதுகாப்பீர். விசுவசிக்கின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். தகப்பனே, இந்த மாதத்தில் நாங்கள் எடுக்க இருக்கின்ற ஒவ்வொரு நற்செயலையும் நீர் ஆசீர்வதித்தள்ளும். எல்லா செயலிலும் நீர் எங்களுக்கு தேவையான ஞானத்தை தந்தள்ளும். உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் உம்முடைய வார்த்தையில் சொல்லியிருக்கின்றது, கர்த்தரிடம் கடவுளிடம் உம்முடைய செயல்களை ஒப்படை, அவர் அதை பொறுப்பெடுத்து வழி நடத்துவார். அந்த வார்த்தையை உணர்ந்தவர்களாய் இந்த மாதத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். தகப்பனே, இதோ இந்த வேளையிலே ராஜா அப்பா படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை பொழிந்தருளும். ஆண்டவரே, அடுத்து என்ன செய்வது என்பது தெரியாமல் தவிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நீர்காரம் பிடித்து வழி நடத்தியருளும். ராஜா அப்பா, இதோ இந்த மாதத்திலே ஆண்டவரே விழாக்கள் கொண்டாடுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்பு கொடுக்கின்றோம். பிறந்த நாட்கள்
திருமண நாட்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை பொழிந்தருளும் ராஜா. ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் வழி நடத்திலும் ஏசப்பா, நீர் துணை நின்றருளும். உமது திருமுடியிலிருந்து ஆண்டவரே அப்பா, தலையிலிருந்து வழிந்தோடுகின்ற ஒவ்வொரு துளி இரத்தத்தினாலும் பிள்ளைகளின் குடும்பத்தை கழுவி பாதுகாத்து தந்திரலும் அப்பா. திரு இருதயத்திலிருந்து வழிந்தோடுகிற தண்ணீராலும் இரத்தத்திலாலும் இந்த உலகத்தை தூய்மைப்படுத்தியறலும் ஆண்டவரே அப்பா. இந்த உலகத்தின் மீது உமது இரக்கத்தை பொழிந்தரலும், சமாதானம் நிலவப்படுவதாக எங்களுடைய தேசத்தை ஒப்பு கொடுக்கணும். தேசத்திற்கு நல்லதொரு தலைவரை நீ திறனெடுத்து தாரும் ராஜா. ஒப்பு கொடுக்கணும் தகப்பனே. கனிவாயிரும் தயவாயிரும் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தலும், முதியோர்களுக்கு உடல் உள்ள சுகத்தை தந்தலும் அப்பா. தாவீதின் குலமகனை எங்கள் திருஅவையை நீர் ஆசீர்வதித்தலும். இதோ உழைக்கின்ற ஒவ்வொரு உழைப்பாளிகளின் கைகளை நீர் தொடும் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிற ராஜா. புனித யோசேப்புவே எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும். இவை அனைத்தும் இயேசுவே இனிய நாமத்தை சொல்லி தந்த இடம் அன்னையின் பரிந்துரையோடு பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு ஜெபிக்கின்றோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை விளைவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. நித்திர வயிற்று கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் தாமே இந்த நாளையும் இந்த மாதத்தையும் ஆசீர்வதிப்பார். அனைவரும் ஆண்டவரிடம் நம்மளுடைய வேலையை, தொழிலை, நம்மளுடைய எல்லா செயல்களையும், கையின் வேலையையும் ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். அவரே நம்மை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். நமது உழைப்பின் பயனை நாம் அனைவரும், நம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உண்ண செய்திருவார். விசுவசிப்போம், வாழ்வு பெறுவோம். அனைவருக்கும் இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். புனித யோசேப் நமக்காக பரிந்துரை செய்வார். ஆமீன்.